வசனம் சொல்லுகிறபடி மாம்சம் பலவீனமானதுதான், ஆவி உற்சாகமானது. இந்த மாடு வைக்கல் கிடைக்கும்போது, தீவனம் கிடைக்கும்போது மடமட 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 மடன்னு வாங்கி உள்ளே போட்டுருமா. அதுக்கு பிறகு தான் அது அசை போடும். என்ன சொல்ல வர்றீங்க தோதரா? இந்த 3 நாட்கள் ஒரு பாக்கியமான நாட்கள். தேவ பிரசன்னத்தில் நம்முடைய அமர்ந்திருப்பது. இயேசுநாதர் ரொம்ப நேரம் பேசுவாரா. மலை பிரசங்கம் 3 நாள் அது பாட்டுக்கு போயிட்டே இருந்திருக்கு. பவுல் அப்போஸ்தலன் ஒருத்தன் சாகிற வரைக்கும் பேசினான். என்ன பேச காணோம்? ஒருத்தன் சாகிற வரைக்கும் பேசுற, எழுப்பி விட்டுட்டு திரும்பவும் பேசுறானா. நான் நினைக்கிறேன் இப்படி சொல்லியிருப்பாரு, இந்த வர பிரசங்கத்தை உருப்படியாக உட்காந்து கேளு, திரும்ப ஒருக்கா செத்தன்னு வச்சுக்க, அவ்வளோதான், தோத்திரம், பெட்டி தான், நான் இறங்கி வந்து எழுப்பலாம் மாட்டேன். ஆமாம் அப்படின்னு அவர் கண்டினியூவாக பிரசவம் பண்ணார். வார்த்தை அத்தனை மகிமையானது. நீங்கள் ஆமீன் சொல்லலாட்டா கூட அதுதான் உண்மை. நான் 18 வயசில் ரட்சிக்கப்பட்டேன். எனக்கு வசனம், பிரசங்கம், ஆவியானவர், சபை அப்படின்னா உசுருங்க. 18 வயசுல இருந்து இத்தனை வருஷம் வரைக்கும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கூட நான் மிஸ் பண்ணதில்லைங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை. எனக்கு எதை செஞ்சாலும் நல்லா செய்யணும். பாடுனா நல்லா பாடணும், ஆராதிச்சா நல்லா ஆராதிக்கணும், ஊழியம் செஞ்சால் நல்ல ஊழியம் செய்யணும், பிரசங்கம் பண்ணால் நல்ல பிரசங்கம் பண்ணணும். ஏன்னா நம்ம ஆராதிக்கிறவர் நல்லவர். என்ன சர்ச்சில் இது ஒரு லூஸு அப்படின்னு சொல்லுவாங்க, இது ஒரு வசன லூஸ் அப்படி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்லுவேன்? நான் ஒரு வசன காதலன். என்ன 18 வயசில் உள்ள வந்துட்டோம் பாருங்க. வேற எதையும் காதலிக்க முடியாது தோத்திரம், வேற எதையும் காதலிக்க தோணாது தோத்திரம். ஆண்டவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வேற எதையும் லவ் பண்ண தோணாது.